ஹாய் ஃப்ரான்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நல்லா வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. நான் வியாபாரத்துக்கு வந்துட்டேங்க. எங்கே ஆடி மாதம்னால நல்லா கிடா வெட்டு நல்லா நிறையா இருக்கு மாட்டுக்கு. அதனால கீரை கொஞ்சம் சுலோவாக தான் வியாபாரம் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, கொஞ்சம் ரேட் ஆகுது. சேல்ஸ் ரொம்ப ரேட் ஆகுதுங்க. அப்புறம் நம்ம கீரை வியாபாரம் தான் பண்ணுறோங்க. அதாவது இதை சார்ந்து தான் நம்ம வீடியோ போட முடியும். நம்ம வேறு எப்படி வீடியோ போடுறோன்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் சில பேர் வீடியோ இதெல்லாம் ஒரு வீடியோவாங்கிறாங்க. ஏன்னா வீடியோ வியாபாரம் பண்ணுறது வேறு எப்படி போடுறது. இப்போ திரைப்படம்னா குடும்பத்தில் என்ன நடக்குது அதைத்தான் போடுறேன். அதே மாதிரி தான் நம்ம கீரை வியாபாரம் பண்ணுறதுனால நம்ம வியாபாரம் மட்டும்தான் நம்ம போட முடியுங்க. கீரை நம்மகிட்ட தரமாக இருக்குது. கீரை சூப்பராக இருக்குது. செங்கீரை, சிறுகீரை எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அதை சார்ந்து தான் வீடியோ போட முடியுங்க. வேறு எப்படி வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் எறும்பு பாருங்க எவ்வளோ லைனாக போயிட்டுருக்கு பாருங்க. இங்கேருந்து போகுது பாருங்க எறும்பு. ஆய் சொல்லித்தாங்க, ஒரு ஆய் சொல்லிடுற எல்லாத்துக்கும். எறும்பு எவ்வளவு வரிசையா ஒன்று பின்னால் ஒன்று போயிட்டு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா முட்டிங்கானிலேருந்து உள்ளே வருவாங்க. இங்கே பொங்கு வளையம்பாங்க, கிருஷ்ணா நகர்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு இடம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு காடு மாதிரி இருக்குங்க. அப்புறம் பாறையெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பாருங்க, பாறை இருக்கா மேலே பாருங்க பறந்து. இது எதுக்கு கட்டுனாங்கன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் மேலே பாருங்க, இதை ஏணி பாருங்க, மேலே ஏறிட்டு இது பண்ணுவாங்களா இன்னும் ஒன்றும் புரியல. நீ படுத்து தூங்குவாங்களா என்னன்னு தெரியல. மேலே பாருங்க பறன். இங்கே இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டு தான் இருக்குது. விலங்குகளிட பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி பறந்து போட்டு மேலே ஏறிக்கு வந்துக்குவாங்க. நைட்டு யானையெல்லாம் வரும், அதனால் மேலே ஏறி இந்த மாதிரி இருந்துக்குவாங்க. அது மாதிரி இப்போ போட்டிருக்காங்க பாருங்க, ஏணி பாருங்க. ஏணி மேலே ஏறி மேலே அப்படியே படுத்துக்குவாங்க. இல்லை என்ன பண்ணுவாங்க எனக்கு ஒன்றும் தெரியல. ஞாயிற்றுக்கிழமைனால லீவுனால ஏதாவது மேலே ஏறிக்கு வந்துக்குவாங்களா என்னன்னு தெரியல. ஃபுல்லாக பாருங்க எப்படி இருக்கும். என்னன்னு தான் வந்தேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது, அதிகமாலாம் இல்லை. இருந்தாலும் சரி ஒன்று வித்துட்டா தான் ஆகுன்ட்டு இது எல்லாமே கொஞ்சம் தான் இருக்குது. கீரை நம்மக்கிட்ட நல்லா இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷெல்லாம் இருக்குது. நல்லா கீரை ஃப்ரெஷ்ஷாக தளன்னு இருக்குங்க பாருங்க. கீரை எவ்வளோ சிறுகீரை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் மக்கள் பிறகு அவ்வளோ யோசிக்கிறாங்க. ஏன்னா கீரை நம்ம 10 ரூபாய்க்கு தான் வாங்குகிறோம். நம்ம ஒரு 5 ரூபாங்க கூட ஒரு லாபம் வைக்காத நம்ம எப்படி என்ன பண்ணுறது சொல்லு. ஏன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு சுற்றுறோங்க. கீரை விற்கலைன்னா ரொம்ப தூரம் வண்டியிலேயே சுற்றுறோம். பெட்ரோலும் அடிக்க வேண்டியதாக வருங்க. அதனால தான் ரேட்டு கொஞ்சம் எச்சு கம்மியாக ஆகுது. ஆனால் வாங்குறதுக்கு இப்படி யோசிக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பவளமல்லிங்களாமா. குதிரை குதிரை இங்கே ஒரு குதிரை, அங்கே ஒரு குதிரை, அங்கே ஒரு குதிரை படுத்துட்டு இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு குதிரை. வேற குதிரை வேற எத்தாச்சியோட குதிரை. ஆனால் நின்றுட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு குதிரை மட்டும் படுத்துட்டு இருக்குது. குதிரை அவ்வளோ சீக்கிரம் படுக்காது. ஆனால் இப்போ ஒரு குதிரை படுத்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வியாபாரம் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் நேற்று சொல்லுங்க செட்டு போட்டதை சரி பார்க்கலாம் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு பார்த்தா ஆங்கிலத்தை உங்களுக்கு காமிச்சேன். சீட்டு ஏற்றுனது உங்களுக்கு அது என்னங்க, சீட்டு ஏற்றிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஏற்றவன் மாட்டுக்கு இது ஏதோ உடஞ்சி சீட்டு போட்டாங்க அடுக்கு. ஒரு சைடு ஃபுல்லாக கரெக்டாக வந்துருச்சு. ஒரு சைடு தான் கொஞ்சம் சரி வரல, எச்சு கம்மி வர மாட்டேங்க. என்னன்னு தெரியல. சரி வர சொல்லியிருக்கு அந்த தம்பியை. வந்தானா பேசினானா தெரியும் என்ன காரணம்.
சரி ஃபிரெண்ட்ஸ். இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.